வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்றதை நான் நம்புறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சிம்பிள் பியூட்டி டிப் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஆஃபீஸ் போயிட்டு ஃபங்க்ஷன் போயிட்டு வெளியில் போயிட்டுலாம் வரும்போது ஃபேஸ் வந்து டல் ஆகிடும். ஸோ அது நம்ம காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெயிலில் போயிட்டு வர்றதுனால சன் டர்ன் ஆகிடும். ஸோ அதுக்கான சிம்பிள் பியூட்டி டிப் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டர்மரிக் பவுடர், அதாவது கஸ்தூரி மஞ்சள் உங்களுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடலை மாவு, வீட்டில் யூஸ் பண்ணுற அதே கடலை மாவு தான். இந்த கொண்டக்கடலை இருந்ததுன்னா அதையே கூட நீங்கள் பவுடர் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபேஸ் ட்ரை ஆகாமல் நம்மளுக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் இந்த கடலை மாவு. தென் இது ரோஸ் வாட்டர் எதுக்குன்னா நம்மளுக்கு ஃபேஸ் ஃப்ரெஷ்னஸும் பிரைட்னஸும் கொடுக்கும் இந்த ரோஸ் வாட்டர். நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சந்தன பவுடர் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை சந்தனம் உங்கள்கிட்ட அந்த பால்ஸ் மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல. சந்தனம் உங்கள்கிட்ட பீஸ் மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அதை ரப் பண்ணி கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸ்க்கு சின்னதாக ஒரு ஸ்க்ரப் மாதிரி போடணும். அந்த ஸ்க்ரப் மாதிரி போடுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட வீட்டில் கோகோனட் ஆயில் இருந்ததுன்னா அதை ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹாட் வாட்டரில் கொஞ்சோண்டு துணியை டிப் பண்ணிவிட்டு நல்லா புழிஞ்சிட்டு அதை ஃபேஸால் நல்லா ஃபேஸில் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடணும். க்ளீன் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஹாட் வாட்டர் என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஃபேஸில் உள்ள டார்க் ஹோல்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிடும். கிளியர் பண்ண பிறகு இந்த இன்க்ரீடியன்ட் நம்ம அதில் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும். கடலை மாவில் உங்களுக்கு தேவையான போர்ஷன் போட்டுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எவ்வளவோ உங்கள் ஃபேஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சந்தன பொடி இருந்தாலும் பரவாயில்ல. உங்ககிட்ட வீட்டில் நீங்கள் சந்தன வில்லுன்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம இதில் எல்லாம் நாட்டு மருந்து கடையெல்லாம் கிடைக்கும் சந்தன வில்லு, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ரோஸ் வாட்டர், இது எல்லாத்தையும் நம்ம நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இது உங்களுக்கு எதுவும் இந்த டர்மரிக் உங்களுக்கு அலர்ஜி ஆகிற மாதிரி சில பேருக்கு இருக்கும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபேஸ்க்கு போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கணும், ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட கையில் அப்ளை பண்ணி பார்த்துக்கணும். கையில் அப்ளை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எதுவுமே இரிட்டேஷன் இல்லைன்னா அதுக்கப்புறமா நீங்கள் ஃபேஸில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது நம்ம வீக்லி ட்வைஸும் போடலாம். இதனால் எந்த நம்மளுக்கு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. இது நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். இது ஃபஸ்ட்டு இப்படி எடுத்து நீங்கள் இப்படி அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் இப்படி ரப் பண்ணணும். நல்லா ரப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை க்ளீன் பண்ணிடணும். க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரைட்னஸ் தெரியும். இது நீங்கள் ஃபேஸ் பேக் மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஃபேஸ் பேக் மாதிரி போட்டு நீங்கள் ஃபேஸை ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் நீங்கள் ஃபேஸில் வச்சுருந்துட்டு இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். மாஸ்க் மாதிரி போட்டிருந்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் நல்லா வச்சுருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் அது நார்மல் கூல் வாட்டர்லேயே நீங்கள் வாஷ் பண்ணாலே போதும். உங்களுக்கு பிரைட்டான லுக்கும் இருக்கும், உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீலும் இருக்கும். இன்றைக்கி நான் சொன்ன ரெசிபி உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் வேறு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பை பை.